வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். எதிர்வரும் வியாழக்கிழமை மாசிமக பௌர்ணமி விரதம் திருவிளக்கு பூஜை வழிபாடுகள் நடைபெற உள்ளது. எதிர்வரும் 13ஆம் தேதி வியாழக்கிழமை மாசி மாத பௌர்ணமி விரத வழிபாடுகள் தொடர்பாக இந்து மத குறிப்பீடாதிபதி மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்ப சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் வியாழக்கிழமை 13/3/2025 அன்றைய தினம் பௌர்ணமி நிறைந்த நாள், பூரணி விரதம். பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே சிறப்பான அபிஷேகங்கள், சங்காபிஷேகங்கள், உற்சவங்கள் நடைபெற்ற ஆலயங்களிலே இந்த பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவங்கள் நடைபெறும். அவ்வாறான சிறப்பு வழிபாடுகள் நாமும் கலந்து கொள்வதோடு இன்னும் சில ஆலயங்களிலே இந்த மாலை வேளையிலே தீச்சட்டி எடுத்து அடியவர்கள் நேர்த்திக்கடன்களை செலுத்துகின்ற வகையிலும் சிறப்பாக நடைபெறக்கூடியது. நேற்றைய தினம் மாசி மகத்திலே பால்குடம் எடுத்திருப்பார்கள். அவ்வாறு பால்குடம் எடுத்து சங்காபிஷேகம் நடைபெற்று தேர் உற்சவங்களே கலந்து கொண்டவர்கள் இன்றைய தினத்திலும் இந்த தீச்சட்டி எடுத்து வழிபாடு செய்கின்ற சிறப்பும் ஒரு சில ஆலயங்களிலே இடம்பெறும். அதேபோல் இந்த பௌர்ணமி நாளிலே சாயங்கால வேளையிலே கன்னிப்பெண்களும் சிவங்கலி பெண்களும் திருவிளக்கு பூஜை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் எல்லா சிறப்பும் கிடைக்கக்கூடியது. திருவிளக்கு பூஜையை செய்யக்கூடியவர்கள், ஆலயங்களுக்கு செல்லுகின்றவர்கள் நமது சமய கலாச்சார பாரம்பரிய விழுமியங்களை பாதுகாக்கின்ற வகையிலே கலாச்சார உடைகள் அணிந்து செல்ல வேண்டும் என்ற சிந்தனை ஒவ்வொருவருக்கும் பெற வேண்டும். திருவிளக்கு பூஜைக்கு போக வேண்டும் என்பதற்காக எப்படி வேணுமானாலும் போகலாம் என்று அங்கே நாகரீக உடைகளிலே சென்று திருவிளக்கு பூஜை செய்தால் எந்த பலனும் கிடைக்காது. அதை நீங்கள் செய்யாமல் விடுவது பெற்றர். அதை விட நீங்கள் அது செய்யாமலே இருந்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். செய்து பாவத்தை சம்பாதிக்கக்கூடாது. திருவிளக்கு பூஜை செய்ய வேண்டுமா, சேலை அணிந்து பட்டு சேலை அணிந்து செல்லுங்கள். இளம் பிள்ளைகளா பட்டு பாவாடை தாவணி அணிந்து செல்லுங்கள். சின்ன பிள்ளைகளா பட்டு பாவாடை அணிந்து செல்லுங்கள். இந்த நாகரீக உடைகளோடு சென்று திருவிளக்கு பூஜை செய்வதும் தலைவிரி கோலத்தோடு சென்று பூஜைகள் வழிபாடுகள் உற்சவங்களிலே கலந்து கொள்வதும் எந்த விதமான பலனையும் தராது என்ற நல்ல சிந்தனையோடு ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.